Okay, good afternoon, guys. In the last class, we were discussing about what are all the types of elasticity of demand, right? Okay, in today's class, we are going to discuss about the determinants of elasticity of demand. So, elasticity of demand வந்து determine பண்ணுற factors எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். In that, first one is availability of substitutes. If close substitutes are available for a product, then the demand for that product tends to be very elastic அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இல்லை ஒரு கமோடிட்டிக்கு நிறையா சப்ஸ்டியூட்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட அந்த ப்ராடக்ட் ஒரு டிமாண்ட் ஃபார் தட் ப்ராடக்ட் வந்து ரொம்பவே எலாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து லைக் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக்னா என்ன? ஸோ எலாஸ்டிக்னா என்ன? ப்ரைஸில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டு இல்லைன்னா அந்த கமோடிட்டியோட டிமாண்ட் வந்து ரொம்பவே எலாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலுமே அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிரும். அந்த ஒரு கண்டிஷன் வந்து எலாஸ்டிக் கண்டிஷன். இன்எலாஸ்டிக்னா என்ன? ப்ரைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் அதோட டிமாண்ட் வந்து சேஞ்சே ஆகாது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் அதோட டிமாண்ட் வந்து சேஞ்சே ஆகாமல் இருந்ததுன்னா அதுதான் இன்எலாஸ்டிக். அதே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது வந்து எலாஸ்டிக். ஓகேவா? இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ எலாஸ்டிக்னா என்ன? சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு இல்லை ஒரு கமோடிட்டிக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அதோட அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய சப்ஸ்டியூட் இருக்குன்னா அது வந்து என்ன ஆகும்னா ரொம்பவே எலாஸ்டிக்காக இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்கும். இந்த டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸில் வந்து ஒரு வெஜிடபிளோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்னாகும்? அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா அதுக்கு வந்து நிறையா சப்ஸ்டியூட் இருக்குது. ஒரு வெஜிடபிள் இல்லை இன்னொரு வெஜிடபிள் இல்லையா? ஸோ இந்த சேம் இன்எலாஸ்டிக்னா என்ன? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சால்ட்டு. ஸோ சால்ட் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலுமே நீங்கள் அந்த சால்ட் வந்து வாங்கி தான் ஆகணும் இல்லையா? ஸோ சால்ட்டுக்கு சப்ஸ்டியூட்டே இல்லை நம்ம வந்து. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து லைக் இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்ஸ்டியூட்ஸ் நிறையா இருந்ததுன்னா ஒரு ப்ராடக்ட் சப்ஸ்டியூட் நிறையா இருந்ததுன்னா அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்கும். இந்த சேம் வே அதே ப்ராடக்ட் வந்து சப்ஸ்டியூட்டே இல்லை அப்படின்னா அதோட டிமாண்ட் வந்து இன்எலாஸ்டிக்காக இருக்கும். ஓகே, ஸோ ரிமெம்பர் திஸ். அண்ட் கம்மிங் டு த இன்கம். ஓகே, ஸோ இன்கம் வந்து லைக் இஃப் எ பர்சன் இஸ் ஸ்பெண்டிங் அவரோட இன்கம் வந்து ரொம்ப ஒரு பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுறாருன்னா அது வந்து இன்எலாஸ்டிக். அதே அவரோட இன்கம்ல இருந்து ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு கமோடிட்டியோ வாங்குறதுக்கு நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து எலாஸ்டிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். அண்ட் தி நம்பர் ஆஃப் யூசஸ் ஆஃப் கமோடிட்டி. ஸோ ஓகே, ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து லைக் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. மில்கோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன். ஸோ இஃப் யூ டேக் மில்க் ஆஸ் அன் எக்ஸாம்பிள், மில்கோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ லைக் கர்டு, கீ, மேக்கிங் ஐஸ்கிரீம் எக்ஸெட்ரா. ஸோ இந்த எல்லாவோட பொருளோட சப்ஸ்டியூட் பொருள் மில்க்லேருந்து வர எல்லா பொருளோட ப்ராடக்ட்ஸோடையும் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிரும். அதே மில்கே ரொம்ப நிறையா இருந்துச்சு, அதோட ப்ரைஸ் நிறையா இருந்துச்சுன்னா மில்க்லேருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ if a commodity is used for greater number of uses, its price elasticity will also be larger அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு ப்ராடக்ட்லேருந்து நிறைய ப்ராடக்ட் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அதோட ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஈவன் த ஸ்மால் ஃபால் இன் த ப்ரைஸ் ஆஃப் எ மில்க் வில் tempt the consumers to use more milk for the மெனி பர்பஸஸ். ஸோ கொஞ்சம் மில்க் ப்ரைஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மியானாலே மில்க் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். மில்க்லேருந்து தயார் பண்ணுற நிறைய பொருளை நம்ம வந்து நிறையா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் அபவுட் த தேர்ட் பாயிண்ட். அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பிட்வீன் கூட்ஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பிட்வீன் கூட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்காங்கன்னா, along with petrol, lubricating oil is also used for running automobiles. So here a rise in the price of lubricating oil may not reduce the demand for the lubricating oil அப்படின்னு சொல்கிறாங்க. So okay, hence the complementary good here lubricating oil will be the price inelastic அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வெஹிக்கிள் ரன் பண்ணுறதுக்கு போத் பெட்ரோல் அண்டு லைக் லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க? எல்லாம் லூப்ரிகேட்டிங் ஆயில் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ த ரெடியூஸ் இன் தி காம்ப்ளிமெண்ட்ரி reduce or increase in the price of complementary good may result in inelastic of that substitute good. ஓகேவா?
So that is about the second point. And the last one is time. So in the long run, the price elasticity of demand for many goods will be larger. This is so because in long run many substitutes can be discovered or invented அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைம் இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் வந்து நமக்கு வந்து நிறைய ஒரு ப்ராடக்ட் வந்து சப்ஸ்டியூட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் லாங் ரனில் வந்து நிறைய நியூ இன்வென்ஷன்ஸ் நியூ டிஸ்கவரிஸ்னால ஒரு ப்ராடக்ட் வந்து நிறைய சப்ஸ்டியூட் வந்து இன்வென்ட் பண்ணலாம். இன் தட் கேசஸ் லாங் ரனில் வந்து ப்ரைஸ் வந்து எலாஸ்டிக்காக இருக்கலாம். ஆனால் ஷார்ட் பீரியடில் இன்எலாஸ்டிக்காக இருந்தாலும் லாங் ரனில் வந்து அதே ப்ராடக்ட் வந்து சப்ஸ்டியூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால எலாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷார்ட் ரனில் என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து இன்எலாஸ்டிக், அண்ட் இந்த லாங் ரன் த ப்ரைஸ் வில் பி எலாஸ்டிக். வை எதுக்கு எலாஸ்டிக்காக இருக்குது, நிறைய சப்ஸ்டியூட்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் வை. ஸோ தீஸ் ஆர் ஆல் த few determinants of elasticity of demand. And coming to the measurement of elasticity of demand, we have three methods for measuring the elasticity of demand. In that, first one is percentage demand. So percentage demand நாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ EP denotes the elasticity demand and delta Q by delta P into P by Q. This is the formula for percentage method. And here delta Q represents the percentage change in the quantity to the percentage change in price. Okay, so that is the percentage method formula. And coming to total outlay method. ஸோ ஒரு பொருள் வந்து எலாஸ்டிக்காக இன்எலாஸ்டிக்காக அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மார்ஷல் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சிம்பிள் வே வந்து கொடுத்துருக்காரு. தட் இஸ் கால்ட் அஸ் டோட்டல் அவுட்லே மெத்தட் டு ஃபைண்ட் வெதர் த டிமாண்ட் இஸ் எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக். ஸோ த ஃபார்முலா ஃபார் தட் இஸ் டோட்டல் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி சோல்டு. ஸோ ஃபார்முலா ஃபார் டோட்டல் ரெவன்யூ என்ன, P into Q. Okay, TR is equals to P into Q. Here they have given one example. ஸோ ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி டிமாண்ட் கொடுத்துருக்காங்க, டோட்டல் அவுட்லே கொடுத்துருக்காங்க, அண்ட் எலாஸ்டிசிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டேபிளர் காலமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரைஸ் வந்து 150 to 75. ஓகே, இந்த சேம் வே அந்த ஒரு பொருளோட ப்ரைஸ் வந்து 150 இருந்ததா எவ்வளோ குவான்டிட்டி டிமாண்ட் எவ்வளோ வந்து டிமாண்ட் இருக்குது அந்த பொருளுக்கு 3 நம்பர் 3 தான் டிமாண்ட் இருக்குது. அதே டோட்டல் அவுட்லே வந்து 450 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சேம் வே 125க்கு 100க்கு அண்ட் 75க்கு கொடுத்துருக்காங்க. 3 4 5 6 டிமாண்டாக இருக்குன்னு டோட்டல் அவுட்லே வந்து 450 to 450 இருக்குது. ஸோ இதோட எலாஸ்டிசிட்டி பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து 450லேருந்து 500க்கு இருக்குது. ஸோ த இன்க்ரீஸ் என்ன ஆகுது, 450லேருந்து 500 ஆச்சுன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஓகேவா? அண்ட் 500 to 500 என்னாச்சு, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 1. And 500 to 450 என்ன ஆகுது, again it is decreasing. So it is less than 1. Elasticity of demand is less than 1. Okay, so this is the order. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ வென் த ப்ரைஸ் அண்ட் டோட்டல் அவுட்லே வந்து கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எலாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ when there is an inverse relationship between the total outlay, the demand வந்து elastic அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து டைரக்ட் ரிலேஷன் இருந்துச்சுன்னா இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலாஸ்டிசிட்டி இஸ் யூனிட்டினா 1. ஸோ வந்து டோட்டல் அவுட்லே வில் பி கான்ஸ்டன்ட். இப்போ ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா எலாஸ்டிக்னு சொல்கிறாங்க, லெஸ் தேன் 1னா இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிமெம்பர், ஸோ பர்சன்டேஜ் மெத்தட் அண்ட் ஃபார்முலா டோட்டல் அவுட்லே மெத்தடோட ஃபார்முலா என்ன, டோட்டல் ரெவன்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு P into Q. ஓகே, ஸோ இந்த டேபிளர் காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. And coming to the point or geometrical elasticity. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து டிமாண்ட் கர்வ் வந்து லீனியராக எடுத்திருக்காங்க. எதில், பாயிண்ட் ஆர் ஜாமெட்ரிக்கல் எலாஸ்டிசிட்டி. யூஸ்வலாக டிமாண்ட் கர்வ் வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பட் ஹியர் டு அப்ளை திஸ் ஃபார்முலா தே ஆர் டேக்கன் டிமாண்ட் கர்வ் ஆஸ் எ ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட் லைன்னா இட் இஸ் செட் டு பி லீனியர். ஓகே, ஸோ டிமாண்ட் கர்வ் ஸ்ட்ரைட் லைனாக எப்போ இருந்தாலும் தட் இஸ் செட் டு பி லீனியர். Graphically, the point elasticity of linear demand curve is shown by the ratio segments of the line to the right and to the left of the particular point. ஸோ நீங்கள் வந்து ஃபார்முலா மட்டும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். Point elasticity is equals to lower segment of the demand curve below the given point to the upper segment of the demand curve above the given point. ஓகே, ஸோ இங்கே given point என்னன்னு பார்த்தீங்கன்னா QPS. ஃபஸ்ட்டு கிராஃப் போட்டுக்கோங்க and take x axis as quantity and y axis as price. ஓகே, ஸோ டிமாண்ட் கர்வ் வந்து இங்கே ரெட் லைன் RM த டிமாண்ட் கர்வ் இங்கே எதுக்குன்னா ஸ்ட்ரைட் லைன் லீனியராக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட் லைனாக போட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென்
those three lines indicates whether it is greater than 0 or greater than 1, equal to 1 or less than 1. Okay, so that QPS portion இருக்கு இல்லையா, அது அந்த பாயிண்ட்ஸ் தான் given points. Okay, QPS given points. Okay, so the first portion வந்து demand curve will be greater than 1 and then equal to 1 and less than 1. So the lower segment of the demand curve below the given point na QPS, and upper segment of the demand curve above the given point. Okay, so you need to remember the formula and the graph. Okay, the upper segment and lower segment ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் பாயிண்டர் ஜாமெட்ரிக்கல் எலாஸ்டிசிட்டி. ஸோ அந்த இன் ஷார்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, இபி இஸ் ஈக்குவல்ஸ் டு எல் பை யூ. ஸோ எல் பைனா லோயர் செக்மெண்ட் அண்ட் யூனா எல்னா லோயர் செக்மெண்ட் அண்ட் யூனா அப்பர் செக்மெண்ட். இபி denotes the point elasticity. Okay, so that is about different methods in measuring the elasticity of demand. And coming to the importance of elasticity of demand. So elasticity of demand வந்து நமக்கு வந்து எவ்வளோ தூரம் அது நமக்கு வந்து யூஸ் ஆகுது, அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் இன் தட் ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன். ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து ரொம்பவே யூஸாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோனோபோலி இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஸோ மோனோபோலினா என்னென்னா, எந்த ஒரு ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த ஒரு சப்ஸ்டியூட்டுமே இருக்காது. அந்த ஒரு டேக் அன் எக்ஸாம்பிள், லைக் ஒரு காஸ்ட்லி கார்ஸ், இந்த ஃபெராரி, இந்த ரால்ஸ் ராய்ஸ், அதுக்கெல்லாம் என்னென்னா அதுக்கெல்லாம் சப்ஸ்டியூட்ஸே இருக்காது இல்லையா. ஸோ அவங்க மார்க்கெட்டில் அவங்க டிசைட் பண்ணுறது தான் ப்ரைஸு. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு காம்படிஷனுமே இருக்காது. ஸோ அந்த ஒரு இதுதான் நம்ம மோனோபோலி இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நம்ம வந்து டிமாண்ட் வந்து பேஸ் பண்ணி தான் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பொருளுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து இன்எலாஸ்டிக்காக இருக்கும். அது வந்து எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் அது வந்து மக்கள் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கம்மிங் டு தி ப்ரொடக்ஷன், producers generally decide the production level on the basis of demand for the product. So demand இருந்தால் மட்டும்தான் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டில் லைக் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு டிமாண்டே இல்லாத பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அகெயின் ப்ரொடக்ஷன் இஸ் மெயின்லி பேஸ்ட் அப்பான் தி டிமாண்ட். ஓகே, and then coming to distribution, elasticity of demand also helps in the determination of rewards for the factors of production அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனாக நீங்கள் படிக்குவீங்க வர யூனிட்ஸில். லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து லைக் எவ்வளோ ரிவார்ட் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த like elasticity of demand is helping in the distribution. And coming to the international trade, elasticity of demand helps in finding out the terms of trade between two countries. So terms of trade depends upon the elasticity of demand for goods of the two countries. So demand வந்து லைக் ஒரு பிட்வீன் டூ கண்ட்ரீஸில் வந்து ட்ரேட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த டிமாண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ திஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், திஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் டிபெண்ட்ஸ் அப்பான் த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஃபார் த கூட்ஸ் ஆஃப் two countries. Okay, and coming to public finance, elasticity of demand helps the government in formulating tax policies, for example for imposing tax on a commodity. So okay, ஒரு கமோடிட்டிக்கு இல்லை ஒரு ப்ராடக்ட்டுக்கு இல்லை ஒரு கூடுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணணும், எவ்வளோ டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட நம்ம எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுக்கு வந்து நிறைய டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அது நிறையா பேர் வாங்குறாங்கன்னா அதுக்கு டேக்ஸ் அப்வியஸ்லியாக நிறையாவே போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா டேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சேம் வே நேஷனலைசேஷன், the concept of elasticity of demand enables the government to decide over nationalization of industries. Okay, so in the same nationalization of industries கூட லைக் டிசைட் பண்ணுறதுக்கு இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் we will read this in detail in the coming units, okay, about nationalization. Okay, so this is about today's class. Thank you.